இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு அந்த அடிமை முறையில் வெள்ளையர்களும் சரி இந்த இந்துத்துவாதிகளும் இவங்களோட அடிமை முறை எப்படி பிறப்பின் அடிப்படையில் இருந்துச்சு. இவங்க வந்து கீழ் ஜாதி அதனால் எனக்கு அடிமை, இவன் வந்து கருப்பா அதனால் எனக்கு அடிமைன்னு. ஆனால் இஸ்லாத்தில் உள்ள அடிமை முறை எப்படின்னா தவறு செஞ்சவங்கன்னா அடிமையாக்கியிருக்காங்க. அடிமைன்ற அந்த வார்த்தை வேணால் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாங்க, கைதி அப்படின்னு வேணால் மாற்றிக்கலாம். போர்க்கைதிகளை தான் வந்துட்டு அவன் செய்த தவறுக்காக அவன் வந்து பிடிக்க வைக்கப்பட்டிருக்கான். அவனை அவ்வளோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு கூட நிறைய சிஸ்டமும் வந்து இஸ்லாம் கொடுத்துருக்கு. ஆனால் இங்கே வந்து அவங்களோட பிள்ளையும் உங்களுக்கு அடிமை தான், அப்படியே தொடர்ச்சியாக இந்த அடிமை முறை கண்டினியூ ஆகிட்டே தான் வந்துடும். அந்த காலத்தில் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா இந்த ராஜாக்கள்லாம் ஊருக்குள்ளே போய் போர் பண்ணிட்டாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி பெண்கள் எல்லாம் வேட்டையாடுறது, போருக்கு சம்பந்தம் இல்லாத மக்கள் எல்லாம் வேட்டையாடுறதுன்னு இப்படி அடிமைகளை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இஸ்லாமிய போர்களில் கிடைக்கக்கூடிய அடிமைகள் வந்து எதிரிகள், நம்மளை கொல்ல வந்து ஒரு சோல்ஜர்ஸ், நார்மல் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு தண்டனை கொடுக்குற வகையிலையும் இன்னும் இந்த அடிமை முறை இருந்திருக்கு. ஸோ இதை ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறோன்னா மலைக்கும் மடுக்கும் உள்ள வித்தியாசம்.